ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டாகும்னு ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்றால், நம்மளை குறைவில்லாமல் ஆசீர்வதிக்கிற தெய்வம். உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியத்திலெல்லாம் குறைவுபட்டு காணப்படுகிறீர்கள்? குறைவின் நிமித்தமாய் என் வாழ்க்கையில் நான் எவ்வளவோ கஷ்டப்படுகிறேன், என் வாழ்க்கையில் ஒரு நிறைவை பார்க்க முடியவில்லை, எல்லாவற்றிலும் ஒரு குறைவு என்று சொல்லி உங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட எண்ணத்தோடு இருக்கிறவர்களை பார்த்து தான் நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் தீர்க்கமாய் ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பரிபூர்ண ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்திலும் சரி, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, எல்லாவற்றிலையும் பரிபூரண ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறணும்னு தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு மனிதனை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்றால் அதில் குறைவு இருக்காது, அதில் பரிபூர்ணம் இருக்கும். அப்போ ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அங்கே வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் என்றால், உண்மையுள்ள மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறதான மிகவும் பிரதானமானது இந்த உண்மைதான். நம்முடைய வாழ்க்கையில் பிசாசு எப்பொழுதுமே உண்மைக்கு எதிர்ப்பதம் என்ன? பொய். அவன் என்ன செய்வான்? ஒவ்வொரு காரியத்திலையும் உண்மை இல்லாதபடிக்கு நம்முடைய பேச்சில் பொய் சொல்ல வைப்பான். எதுக்கெடுத்தாலும் பொய்யின் ஆவியாய் வந்து நம்முடைய உதடுகளில் உட்கார்ந்து கொண்டிருப்பான். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? உங்கள் பேச்சு கர்த்தரை பிரியப்படுத்துகிறதா? இல்லை என்றால் சில காரியத்தை தப்பித்து கொள்ளணும் என்பதற்காக காரியத்திற்காக பொய் சொல்கிறவர்களாக இருக்கிறீர்களா? காரியத்திற்காக பொய் பேசி நடிக்கிறவர்களாக காணப்படுகிறீர்களா? என் ஆண்டவர் எப்பொழுதுமே நம்முடைய இருதயத்தை அறிந்த ஆண்டவர், நம்முடைய மனதை அறிந்த ஆண்டவர். நம்மிடத்தில் இன்றைக்கு உண்மை இல்லாத தன்மை நிமித்தம்தான் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியவில்லை. நீங்கள் நினைக்கிறீங்க பணம் மட்டும்தான் ஆசீர்வாதம் என்று சொல்லி நினைக்கிறீர்கள். இல்லை இல்லை இல்லை, பணம் கூட நம்ம சம்பாதித்து நம்முடைய பணத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் பணம் மட்டும் ஆசீர்வாதம் கிடையாது. பரிபூர்ண ஆசீர்வாதம் என்பது நமக்கு உள்ளான சமாதானம், சந்தோஷம், மனநிறைவு. அதே போல் ஆண்டவர் நம்மளை எல்லாம் தருகிற எல்லாவற்றையும் தான் பரிபூரணம் என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. இதை தருவதற்கு வேதத்தில் வாசிக்கிறோம், கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை தான் நான் அநேகத்தின் மேலே அதிகாரியாக வைப்பேன் சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னிடத்தில் ஆண்டவர் எதை தந்திருக்கிறாரோ அதை ஆண்டவர் உன்னிடத்தில் கணக்கு கேட்பார். ஆண்டவர் தந்திருக்கிற வேளையில் நம்ம உண்மையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மளுக்கு ஆண்டவர் தந்த திருச்சபைக்கு நம்ம உண்மையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் திருச்சபைக்கு போவார்கள், திருச்சபைக்கு உண்மையாக இருக்க மாட்டார்கள், சரியான நேரத்துக்கு போக மாட்டார்கள், ஆண்டவரை ஆராதிக்க மாட்டார்கள், கர்த்தருக்கென்று கொடுக்க மாட்டார்கள், திருச்சபைக்கு உண்மையாக இருக்க மாட்டார்கள். திருச்சபைக்கு நம்ம உண்மையாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு உண்மையாக இருக்க வேண்டும். இப்படி ஆண்டவர் தந்த எல்லாவற்றையும் தேவன் உண்மையை எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உண்மை உள்ளவனை தான் தேவன் ஆசீர்வதிக்க முடியும். இந்த உண்மை உள்ளவனை தான் ஆண்டவர் அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைக்க முடியும். இந்த உண்மை உள்ளவன் தான் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற முடியும். வேதத்தில் பார்க்கிறோம், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதுடனே அவர் வேதனையை கூட்டார். அவர் ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பார்னா அது நம்முடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் மாத்திரமல்ல, அவர் வேதனையை கூட்ட மாட்டார். நிறைவாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், குறையில்லாமல் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி இந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் வாழ்ந்திருக்க, சுகித்திருக்க, நன்மை அனுபவிக்க உதவி செய்யும். இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.